Oh my god, मारो मारो भाग केटा भाग பூகோள ரீதியாகவும் நிலவியல் ரீதியாகவும் தெற்காசிய பிராந்தியம் மிக வேகமான காலநிலை மாற்றங்களின் விளைவுகளை சந்தித்து வருகின்றது. உலகின் மிக இளமையான மற்றும் தொடர்ச்சியாக மாற்றமடைந்து வரும் இமயமலை தொடரில் ஏற்படும் சிறிய புவி அதிர்வுகள் கூட பெரும் பேரிடர்களுக்கு வழிவகுக்கின்றன. நேபாளம் மற்றும் திபெத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட எதிர்பாராத வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு சம்பவங்கள் இமயமலை பிராந்தியத்தை மட்டுமல்லாது இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள இலங்கை போன்ற தீவு நாடுகளையும் சிந்திக்க வைத்துள்ளன. பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் முன்னாள் சிரேஷ்ட பேராசிரியர் அத்துல சேனா ரத்ன அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ள எச்சரிக்கை வெறும் ஊகமல்ல, மாறாக இலங்கையின் நிலவியல் அமைப்பு, நதி படுகைகள் மற்றும் அண்மைக்கால தீவிர வானிலை மாற்றங்களின் அடிப்படையில் முன்வைக்கப்பட்ட அறிவியல் சார்ந்த வழிகாட்டலாகும். நேபாளம் மற்றும் திபெத்திய எல்லை பகுதியில் திடீரென ஏற்பட்டு பாரிய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுக்கு முக்கிய காரணியாக நில அதிர்வும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்டு பனிச்சரிவுமே கண்டறியப்பட்டுள்ளன. இமயமலையின் செங்குத்தான சரிவுகளில் இருந்து உடைந்த பனிக்கட்டிகளும் பனிப்பாறைகளும் தளர்வான பாறை அடுக்குகளும் அதிவேகமாக சரிந்து திரிசூலி ஆற்றில் விழுந்தன. சரிந்து விழுந்த பாறைகளும் மண்ணும் ஆற்றின் இயல்பான ஓட்டத்தை அடைத்து மிக குறைந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய தற்காலிக தேக்கத்தை உருவாக்கின. நீர்மட்டம் உயர்ந்து ஆற்றின் நீரழுத்தம் பெருமளவில் அதிகரித்த போது பாறைகளாலான அந்த இயற்கை அடைப்பு திடீரென உடைந்தது. இதனால் பல 100 மில்லியன் கனமீட்டர் நீரும் சேறும் தடையின்றி கீழ்நோக்கி பாய்ந்தன. இந்த திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆற்றங்கரையோரத்தில் அமைந்திருந்த கிராமங்கள், பாலங்கள் மற்றும் வீதிகள் அடித்து செல்லப்பட்டன. இமயமலை பகுதியில் பனிப்பாறை ஏரிகள் உடைந்து ஏற்படும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு அடைப்புகளால் ஏற்படும் வெள்ளம் ஆகியவை அதிகரித்து வருவதை நேபாள சம்பவம் மீண்டும் ஒருமுறை உலகுக்கு உணர்த்தியுள்ளது. லெவார்டோ டெல் ரூயிஸ் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து ஏற்பட்ட பேரழிவு உலக வரலாற்றில் மிக மோசமான இயற்கை சீற்றங்களில் ஒன்றாகும். எரிமலையிலிருந்து வெளிப்பட்ட வெப்பம் மலையின் உச்சியில் இருந்து பனிப்பாறைகளை உடனடியாக உருக்கியது. இந்த நீர் எரிமலை சாம்பல் மற்றும் மண்ணுடன் கலந்து மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சற்று சரிவாக உருவெடுத்தது. மலையின் அடிவாரத்தில் அமைந்திருந்த அர்பீரோ நகரம் முழுமையாக சேற்றில் மூழ்கியது. 23,000க்கும் மேற்பட்ட மக்கள் சில மணி நேரங்களில் உயிரிழந்தனர். நீர்நிலைகள் அடைபடுவதும் திடீரென சேற்றுடன் கூடிய பெருவெள்ளமாக மாறுவதும் எவ்வளவு பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு அர்மீரோ நிகழ்வே சான்றாகும். இந்நிலையில் இலங்கை ஒரு தீவு நாடாக இருந்தாலும் அதன் மத்திய மலை நாட்டின் அமைப்பியல் மற்றும் தற்போதைய பருவமழை மாற்றங்கள் காரணமாக இத்தகைய திடீர் பேரழிவுகளுக்கு தப்ப முடியாத சூழலில் உள்ளது. இலங்கைக்கு இத்தகைய ஆபத்து புதியது அல்ல என்பதற்கு பேராசிரியரால் சுட்டிக்காட்டப்பட்ட சரச விகம சம்பவமே மிகப்பெரிய சான்றாகும். டித்வா சூறாவளி காலத்தில் ஏற்பட்ட கடுமையான கனமழையை தொடர்ந்து கண்டி மாவட்டத்தில் உள்ள சரச விகம பகுதியில் பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. மலையிலிருந்து சரிந்து வந்த பாறைகளும் சேரும் அப்பகுதியில் ஓடிய இயற்கை நீர் வாய்க்கால்களையும் ஓடைகளையும் முற்றிலும் அடைத்தன. அடைப்பட்ட நீரானது குறுகிய நேரத்தில் பெரும் சேற்று வெள்ளமாக உருவெடுத்து உடைப்படுத்து கிராமத்திற்குள் பாய்ந்தது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பல வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதைந்தன. இலங்கையின் நிலப்பரப்பில் சுமார் 30% அதிகமான பகுதிகள் நிலச்சரிவு அபாயம் கொண்டவையாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. கண்டி மகாவலி நதியின் துணை ஆறுகள் சரசவிகம, பேராதெனிய, நுவரெலியா, கொத்மலையோயா, மேல் மகாவலி படுகை, ரத்னபுரி, கழுக
கங்கை படுகை, கேகாலை மாவுயா களனி கங்கையின் மேல் பகுதிகள், பதுளை உமாவுயா எல்டா மற்றும் பசறை பகுதிகள். இப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படும் போது அருகில் உள்ள நதிகளின் பாதைகள் அடைபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். தற்போது இலங்கையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையம் ஆகியவை நிலச்சரிவு அபாய வரைபடங்களை வெளியிட்டு வருகின்றன. இருப்பினும் இதில் ஒரு முக்கியமான இடைவெளி உள்ளதாக பேராசிரியர் அத்துல சேனாரத்ன வலியுறுத்துகிறார். தற்போதைய வரைபடங்கள் நிலச்சரிவு எங்கே ஏற்படும் என்பதை மட்டுமே கணிக்கின்றன. நிலச்சரிவால் பாறைகள் சரிந்து நதியில் விழுந்து நதி அடிபட்டு பின்னர் கீழ்நோக்கி உருவாகும் திடீர் வெள்ள அபாய மண்டலங்களை தற்போதைய அமைப்புகள் துல்லியமாக வரைபடமாக்குவதில்லை. மலைப்பகுதிகளில் நதி அடிபடும் போது கீழ்நிலை மக்களுக்கு உடனடியாக எச்சரிக்கை அனுப்பும் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு இன்னும் முழுமையடையவில்லை. நேபாள பேரழிவில் இருந்தும் உள்நாட்டு சரசவிகம சோகத்தில் இருந்தும் இலங்கை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களின் அடிப்படையில் நிலச்சரிவு ஏற்படும் இடங்களை மட்டும் பார்க்காமல் அவ்வாறு ஏற்படும் மண் சரிவு எந்த நதியை அல்லது ஓட்டையை அடைக்கக்கூடும் என்பதை கணக்கிட்டு வரைபடமாக்க வேண்டும். கணினி அடிப்படையிலான மற்றும் நதி அடைப்பட்டால் நீர் எங்கு தேங்கும், உடைந்தால் எவ்வளவு வேகத்தில் கீழ்நோக்கி பாயும் என்பதை முன்கூட்டியே மாதிரி செய்ய வேண்டும். மலைப்பாங்கான ஆறுகளின் மேல் பகுதிகளில் தானியங்கி நீர்மட்ட கருவிகளை நிறுவ வேண்டும். திடீரென நீர்மட்டம் குறைந்தால் அல்லது திடீரென அதிகரித்தால் உடனடியாக எச்சரிக்கை மணி ஒலிக்கும் வசதி செய்யப்பட வேண்டும். நதிக்கரையோர கிராம மக்களுக்கு நதி அடைபடுவதன் அறிகுறிகள் குறித்து விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். நதிக்கரையோரங்கள் மற்றும் நிலச்சரிவு அபாய மண்டலங்களில் முறையேற்ற கட்டுமானங்களை தடை செய்ய சட்ட நடவடிக்கை தேவை. ஓடைகள் மற்றும் நதிகளின் இயற்கை ஓட்டத்தை தடுக்கும் கழிவுகள் மற்றும் சட்டவிரோத அடைப்புகளை தொடர்ச்சியாக அகற்றுதல். இயற்கை பேனாரத்ன அவர்களின் எச்சரிக்கையை ஒரு மிரட்டலாக பார்க்காமல் எதிர்கால தலைமுறையை காப்பதற்கான வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவதே அறிவார்ந்த சமூகத்தின் அடையாளமாகும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.